ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் ஃப்ரீயான. இப்போ பார்த்த டைம் வந்து 2:30 மணி ஆகிடுச்சு. சரி, இனிமேல் எதுவும் அப்டேட் பண்ணுறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் இல்லைங்களா. சரி, சாட்டர்டே சண்டே இந்த வீடியோ நிறைய பேருக்கு கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் அந்த விஷயம் சொல்ல போகிறேன்னா, அந்த 2007 உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நம்மளுடைய அதாவது அந்த டைம் 7 years லாஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி அந்த வீடியோஸ் கிடைக்காதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய தவறுகள் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு திருத்திக்கினதை வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் 1-2 நம்ம இந்த வீடியோலையும் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் போட்டு தம்ப்நெயில் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன், பேட்டர்ன் எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் அதை போய் பார்க்கலாம், நம்ம வீடியோ எண்டில். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2007 வந்தது தெரியல அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். 2007 நான் வந்து கஷ்டப்பட்டு திருத்திக்கிறது, அதாவது ரொம்ப மாற்றிக்கிறது முயற்சிப்படுது. அதாவது ஸ்டாப் லாஸ் கூட போட கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு வந்து ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன ஸ்ட்ரகிள் பண்ண வச்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஜிக்கே இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது. அதாவது என்ன ரீசன் எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் வச்சுங்களேன். நான் வந்து ட்ரேடிங் என்னுடைய செட்டப் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்ததே வந்து உள்ளே வந்ததே வந்து ஒரு லேட்டாக வந்தேன். என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்னும் அந்த ட்ரேட் எடுக்கலை நான். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரேண்டமாக ட்ரேடு. இப்போ மார்க்கெட் மேலே போய்ட்டுருக்கு இல்லையா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு பை போடுவோம், இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கேருந்து என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு ரேண்டமாக ட்ரேட் எடுப்பேன். அந்த ட்ரேட் எடுக்கிற மனப்பக்குவத்தை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரேட் எடுப்பேன், ட்ரேட் எடுத்து கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். அப்போ என்ன ஒன்றா ரீவெஞ்ச் ட்ரேட். உடனே என்ன பண்ணுவேன், இங்கே சேல் எடுப்பேன், திரும்பவும் இங்கே சேல், இங்கே பை, இங்கே சேல். இப்படி என்ன ஆகும்னா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து ஓவர் ட்ரேடிங் வந்துட்டு லாஸில் தான் முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அடடா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடாது, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், போன பணம் போனது தானே. இந்த விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்போ நிஜமாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது நல்ல செட்டப்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தெரியும், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அடடா வாய்ப்பு போகுது, மிஸ் போகுது, பின்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், இங்கே எடுத்துருந்தா இவ்வளோ வந்திருக்கும், இங்கே எடுத்துருந்தா இவ்வளோ வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எடுத்தால் இவ்வளோ வந்திருக்கும். அப்போது என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னென்னா, வருமோ இல்லையோ, ஒரு கீழே வந்துருமோ, அந்த மாதிரி பயம்ல வரும். ஏன் அப்படின்னா, ப்ராப்பர் செட்டப் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி பயம் வந்தே வரும். இப்போ கொஞ்சம் ஒரு ரெட் கார்டில் கீழே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, ஐயோ கீழே போயிடுமோ, மேலே போயிடுமோ, அந்த மாதிரி வரும். அப்போது நீங்கள் ப்ராப்பர் ஸ்டடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வந்தால் ட்ரேட் எடுக்கலான்ற ஒரு எண்ணம் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிக்கிற விஷயம். 2012 வரலும் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா அது எல்லாமே கரெக்டாக போகுது, நம்ம ட்ரேட் தப்பாக எடுக்கிறோம், என்ன தான் பிரச்சனை. நம்ம கற்றுக்கிட்டு நாங்கள் நிறைய அப்போது கிட்டத்தட்ட 5 lakhs மேலே கொடுத்து கற்றுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த டைமில் கற்றுக்கிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு முடிச்சாச்சு, நமக்கு எதுவும் தெரியாத எதுவும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஏன்னா பொறுமை இல்லாது, என்ட்ரிக்காக பொறுமை இல்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அது ஃபினிஷிங் முதலும் எப்படியோ முடிவு அப்படி தான் இருக்கும். இப்போ வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ட்ரி எடுத்துருந்தேன் அப்படின்னா இது மேலே போகுது அப்படின்னு, இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் தான். சரி, இங்கே ரிவர்ஸ் வந்து சேல் எடுத்தானாவும் கொஞ்சம் தூரம் வரும், அதுக்கப்புறம் திரும்ப மேலே போயிடும். ஓகேங்களா. இது மாதிரி ஓடுற ட்ரெயினில் ஏறி உட்காராதீங்க. உங்களுக்கு பணம் இருக்குதா வச்சுங்க, கையில் வச்சுங்க, அதுக்கு உங்களுக்கான செட்டப் கொடுக்கும், அது வரலாம் வெயிட் பண்ணுங்கள். செட்டப் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சா பரவாயில்ல, விட்டுருங்க. நிறைய பேர் என்ன சார் பிரேக் அவுட் மிஸ் ஆகிடுச்சா, இந்த இடத்துல பிரேக் அவுட் போயிடுச்சு விட்டுருங்க, எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த இதில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்கள் இருக்குது, ரைட் ஓகே. இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்கள் இங்கே இருக்குது. இங்கே என்ன காரணத்துக்காக என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுற விஷயம் இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேப்பர் ட்ரேட் பண்ண சொல்ல வந்து இந்த இதில் டார்கெட் போட்டோன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பேப்பர் ட்ரேட்டில் ஹோல்ட் பண்ணுவேன். எல்லாம் டார்கெட் வந்து கரெக்டாகவும் ஓகே 10 ட்ரேட் பண்ணால் 8 ட்ரேட் சக்ஸஸ் அப்படின்னு எழுதி வைப்பேன். ஆனால் ரியல் அமௌண்ட்டு போட்டு பண்ண சொல்ல என்ன ஆச்சுன்னா, என்ட்ரி போட சொல்ல இங்கேருந்து போகும், ப்ரைஸிங் வரும், கிட்டத்தட்ட ஒரு 70% வரும். போதும், வந்த ப்ராஃபிட் போதும், புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு புக் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகுனா,
நீங்கள் 10 ட்ரேடுக்கு 8 ட்ரேட் சக்ஸஸ் செய்து வச்சிங்களா, இந்த மாதிரி பண்ண சொல்ல இந்த ப்ராஃபிட் போகுது இல்லைங்க, இந்த ப்ராஃபிட் போன சொல்ல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியாயிடுச்சுன்னா இது வந்து 10க்கு 5 தான் வரும். அதாவது இந்த அமௌண்ட் வந்து அடி வாங்குவோம். ஏன்னா ப்ரோக்கரேஜ் டேக்ஸ்லாம் கொடுக்கணும். அப்போனா ஒன்றும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வந்துடுவீங்க. அப்போது ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ நல்லாயிருக்கும், உங்களுடைய எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனாலும் என்ன, நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அதுக்கு காரணம் என்னென்னா ஃபுல் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட்டுக்குனா மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் கம்ப்ளீட் எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் ப்ராஃபிட் எடுங்க. இந்த லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் ஸ்டார்ட் பண்ணோன்னு ப்ராஃபிட்டை கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள். அதாவது 1:1 மேலே என்ன இருக்குதோ அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த ஜோன் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மீண்டு வந்தது. ஏன்னா இந்த 2 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நான் சாதாரண இடத்துலேருந்து வந்தது. ஆக்சுவலி நான் நார்மல் ட்ரேடராக உள்ள மார்க்கெட் என்னென்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 15-16 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்குது சொல்லும். இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் நான் வந்து ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணேன். அதாவது நான் இன்றைக்கி அவைலபிள் இல்லை மார்க்கெட்டில், அது இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு நம்ம குரூப் வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஓகே அதாவது மார்க்கெட் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாய்ஸ் மெசேஜ் ரைட், பேட்டர்ன் வந்து இது மாதிரி வரும்னு சொல்லி மார்னிங் அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஏதோ ஒரு வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 40,600 வரலாம் வரும், 40,600 கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த லெவலில் வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே போச்சு நிஃப்டி பேங்க். நீங்களும் வந்து டெலிகிராம் சேனலில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது டிப்ஸோ கால்ஸோ எதுவும் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.